ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி. நம்ம லாஸ்ட் வீடியோவில் கார்டினல் யூட்டிலிட்டி கான்செப்ட் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கார்டினல் யூட்டிலிட்டினா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் டோட்டல் யூட்டிலிட்டினா என்னன்னு பார்த்தோம், மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் டோட்டல் யூட்டிலிட்டிக்கும் மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏன் மார்ஜினல் யூட்டிலிட்டி கர்வ் வந்துட்டு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்காக இருக்கு, லா ஆஃப் அதுக்கான ரீசனான இந்த லா ஆஃப் டிஎம்யூனா என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்னன்றதையும் நம்ம டீட்டெயில்டாக லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் வித் எக்ஸாம்பிளோட. ஸோ பார்க்காதவங்க நீங்கள் அந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டு வாங்க. ஸோ இதோட கண்டினியூஷனாக நம்ம இன்னைக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா அசம்ஷன்ஸ் ஆஃப் கார்டினல் யூட்டிலிட்டி. ஸோ இந்த யூட்டிலிட்டி தேரியை இந்த அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு இது மார்ஷல் இருந்துட்டு கன்சியூமரோட டிமாண்ட் கவையும் ஒரு இண்டிவிஜுவலோட மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கன்சியூமர் ஈக்குலிபிரியமே இருந்துட்டு டிரைவ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அவர் கன்சிடர் பண்ண அசம்ஷன்ஸ் தான் இருந்துட்டு இந்த 5 அசம்ஷன். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய அசம்ஷன் இருந்துட்டு பர்ஃபெக்ட் நாலேஜ் ஆஃப் கன்சியூமர். ஸோ பர்ஃபெக்ட் நாலேஜ் ஆஃப் கன்சியூமர்னா என்ன? கம்ப்ளீட் நாலேஜ் ஆஃப் ஆல் த அவைலபிள் கமாடிட்டிஸ், டைரக்ட் ப்ரைசஸ் அண்ட் இட்ஸ் இன்கம். ஸோ இதில் மார்ஷல் என்ன சொல்றாருன்னா, ஒரு கன்சியூமர் இருக்காருன்னா, ஒரு இண்டிவிஜுவல் இருக்காருன்னா, அவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே தெரியும். அதாவது மார்க்கெட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ரைசஸ் என்னென்ன அப்படின்றதும் ஒரு கன்சியூமருக்கு இருந்துட்டு தெரியும். யாருக்குமே இருந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வருதுனாலோ இல்லை இந்த ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுனாலோ அது தெரியாமே இருக்காது. எல்லாருக்கும் இருந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குன்றதும் தெரியும், அந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரைசஸ் என்னன்றதும் தெரியும், அப்புறம் அவங்களோட ஓன் இன்கம் என்ன அப்படின்றதும் தெரியும். அதான் இருந்துட்டு பர்ஃபெக்ட் நாலேஜ் ஆஃப் கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸ்க்கு எல்லாமே தெரியும், என்ன ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரைசஸ் என்ன, அப்புறம் அவங்களோட இன்கம் என்ன, இன்கம் லெவல் என்ன அப்படின்றதும் இருந்துட்டு தெரியும். ஸோ இதான் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் அசம்ஷன். செகண்ட் அசம்ஷன் என்னன்னா ரேஷனாலிட்டி அசம்ஷன். கன்சியூமர்ஸ் ஆர் ரேஷனல். கன்சியூமர்ஸ் ஆர் ரேஷனல். ஸோ எல்லா கன்சியூமரும் வந்துட்டு ரேஷனல்றாங்க. ரேஷனல்ன்றது என்ன? யூட்டிலிட்டி மேக்ஸிமைசேஷன், ஆக்சியம் ஆஃப் யூட்டிலிட்டி மேக்ஸிமைசேஷன் சொல்றாங்க. அதாவது ஒரு கன்சியூமர் இருக்காருன்னா, ஒரு இண்டிவிஜுவல், இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் இருக்கேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், நான் மார்க்கெட்டுக்கு போறேன். நான் வாங்குறதுக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கு எனக்கு முக்கியமான கன்ஸ்ட்ரெயின் முக்கியமான எதை பேஸ் பண்ணி இருந்துட்டு நான் வாங்குவேன்? ரெண்டு விஷயம். ஒன்று ப்ரைசஸ், ஒன்று அந்த கமாடிட்டியோட விலை என்ன, இன்னொன்று என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கு, அதாவது என்னோட இன்கம் லெவல் என்ன. இது ரெண்டும் தான் இருந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். இதை ரெண்டை பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு நான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமா. அந்த ப்ராடக்ட் இப்போ ஒரு எக்ஸ்னு ஒரு கமாடிட்டி இருக்குன்னா அந்த கமாடிட்டியோட ப்ரைஸை வச்சும் எங்கிட்ட அதுக்கு போதுமான அளவுக்கு இன்கம் இருக்கான்னு பார்த்து தான் நம்ம இருந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை வாங்குவோம். கரெக்டா? இந்த ரேஷனாலிட்டி அசம்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, வித் த கிவன் இன்கம் அண்ட் பிரைசஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஒரு கன்சியூமருக்கு ஒரு ப்ராடக்ட்டோட பிரைஸ் என்னன்னு தெரியும், அவங்களோட இன்கம் என்னன்னு தெரியும். இதை வச்சுக்கிட்டு எல்லா கன்சியூமருமே இருந்துட்டு அவங்களோட யூட்டிலிட்டியை மேக்சிமைஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அதாவது இப்போ என்கிட்ட ஒரு 100 rupees இன்கம் தான் இருக்குன்னா, ஒரு எனக்கு 2 ப்ராடக்ட் தான் மொத்தமாவே மார்க்கெட்ல இருக்குன்னு வச்சுப்போம், எக்ஸ் ஒய்னு. இது ஒரு 10 rupees, இது ஒரு 10 rupeesனு இருக்குன்னா, என்னோட இன்கம் வச்சுக்கிட்டு எந்த பாயிண்ட்ல என்னால மேக்ஸிமம் யூட்டிலிட்டி அட்டைன் பண்ண முடியும், என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேக்ஸிமமா இருக்குமோ அந்த லெவல் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் தான் இருந்துட்டு நான் கன்சியூம் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே இருந்துட்டு அவங்களோட இன்கம் அண்ட் ப்ரைசஸை வச்சுட்டு, கிவன் இன்கம் அண்ட் ப்ரைசஸ் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட யூட்டிலிட்டியோட மேக்ஸிமம் யூட்டிலிட்டியை தான் இருந்துட்டு எல்லாருமே அட்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் யூட்டிலிட்டியில தான் இருக்க பார்ப்பாங்க. அதான் இருந்துட்டு கன்சியூமர்ஸ் ஆர் ரேஷனல் அப்படின்ற இந்த ரேஷனாலிட்டி அசம்ஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ரெண்டு முடிஞ்சு, பர்ஃபெக்ட் நாலேஜ் ஆஃப் கன்சியூமர் முடிஞ்சு, ரேஷனாலிட்டி அசம்ஷன் முடிஞ்சு. ரேஷனாலிட்டினா எல்லாரும் யூட்டிலிட்டி மேக்ஸிமைசேஷனுக்கு தான் எய்ம் பண்ணுவாங்க வித் கிவன் இன்கம் அண்ட் ப்ரைசஸ். ஓகே. அடுத்து இருந்துட்டு கார்டினல் யூட்டிலிட்டி. ஸோ கார்டினல் யூட்டிலிட்டினாலே, கார்டினல்னாலே என்ன நம்ம மீன் பண்ணிட்டோம், இதை நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துட்டோம். யூட்டிலிட்டி இருந்துட்டு நம்பர்ஸ்ல மெஷர் பண்ணலாம். அதுலயும் ஆல்ஃபிரட் மார்ஷல் அண்ட் சம் எக்கானமிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மணில மெஷர் பண்ணலாம். அந்த நம்பர்ஸ் என்னன்னா மணியை வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ அதான் இருந்துட்டு கார்டினல் யூட்டிலிட்டி. இதை நம்ம டீட்டெயிலாக லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ இது ஒரு அசம்ஷன். இப்போ மிச்சம் இருக்கிற இந்த ரெண்டு அசம்ஷன் தான் ரொம்ப யூனிக் அண்ட் இம்பார்ட்டன்டான அசம்ஷன். இதுலயும் ஒரு அசம்ஷன்லாம் சொன்னா, மார்ஜினல் யூட்டிலிட்டினா எக்ஸ்ட்ராவா இன்னொரு யூனிட் ஆஃப் சாக்லேட் நான் கன்சியூம் பண்றேன்னா அந்த சாக்லேட்ல இருந்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவா எவ்வளவு யூட்டிலிட்டி கிடைக்குது அப்படின்றதான் நம்மளோட மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்னன்னா, இதுவும் நம்ம சாக்லேட் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்தோம். கண்டினியூஸா ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கன்சியூம் பண்ணிட்டே வரணும். இப்போ சாக்லேட்னு ஒரு சாக்லேட் இருக்கு, கிட்கேட்னு இருக்குன்னா அதை மல்டிபிளா 1 2 3 4 5 நம்ம கன்சியூம் பண்ணிட்டே போறப்ப நம்மளோட மார்ஜினல் யூட்டிலிட்டி இருந்துட்டு ஒன்னு எக்ஸ்ட்ரா கன்சியூம் பண்ண குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்றதான் இருந்துட்டு டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இது டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியை பத்தி லாஸ்ட் வீடியோல டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ நீங்க அதை ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம 4 அசம்ஷன்ஸ் கவர் பண்ணியாச்சு. இப்போ ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட் அசம்ஷன், கான்ஸ்டன்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே சொன்னோம், மணியில தான் இருந்துட்டு யூட்டிலிட்டியை மெஷர் பண்ண போறாங்க அப்படின்றது. ஸோ இங்க கான்ஸ்டன்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் கமாடிட்டி நம்ம என்னன்னு பார்த்தோம் லாஸ்ட்ல, எக்ஸ்ட்ராவா ஒரு யூனிட் ஆஃப் ஒரே கமாடிட்டியில இன்னொரு யூனிட் ஆஃப்
கமாடிட்டி கன்சியூம் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் சாக்லேட்ல இருந்து செகண்ட் சாக்லேட் கன்சியூம் பண்றேன்னா அந்த செகண்ட் சாக்லேட்ல இருந்து எனக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ராவா யூட்டிலிட்டி கிடைக்குது. ஸோ அந்த செகண்ட் சாக்லேட்டோட பர்டிகுலர் யூட்டிலிட்டி என்ன அப்படின்றத நம்மளோட மார்ஜினல் யூட்டிலிட்டி சொல்லும். சரியா? அதே மாதிரி இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணின்றதும் என்னன்னா, எக்ஸ்ட்ராவா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குதுன்னா அந்த அமௌண்ட்ல இருந்து எனக்கு எவ்வளவு யூட்டிலிட்டி கிடைக்குது, எக்ஸ்ட்ராவா எவ்வளவு யூட்டிலிட்டி கிடைக்குது. ஸோ இப்போ என்னோட இன்கம் 1000 இருந்து என்னோட இன்கம் இருந்துட்டு 1100 ஆகுதுன்னா இந்த எக்ஸ்ட்ரா 100 rupeesல இருந்து எனக்கு எக்ஸ்ட்ராவா எவ்வளவு யூட்டிலிட்டி கிடைக்குது அப்படின்றதான் இருந்துட்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி. சேம் இதுதான். கமாடிட்டியில் எப்படி எக்ஸ்ட்ராவா ஒரு யூனிட் ஆஃப் கமாடிட்டி கன்சியூம் பண்றப்ப எக்ஸ்ட்ராவா நமக்கு எப்படி எவ்வளவு யூட்டிலிட்டி கிடைக்குதுன்னு சொல்றதா மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் தட் கமாடிட்டி. அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ராவா எனக்கு மணி கிடைக்கிறப்ப அந்த எக்ஸ்ட்ரா மணில இருந்து எனக்கு எவ்வளவு யூட்டிலிட்டிஸ் இருந்துட்டு கிடைக்குது எக்ஸ்ட்ராவா அப்படின்றதான் இருந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா மணியோட இந்த எக்ஸ்ட்ரா இந்த 100 rupeesோட தனிப்பட்ட யூட்டிலிட்டி என்ன அப்படின்றத சொல்றதா இருந்துட்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி. ஓகே, ஸோ இப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி கான்செப்ட் கிளியர். பட் இங்க கான்ஸ்டன்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி அப்படின்றது வந்துட்டு எடுத்திருக்காங்க. இது ஏன் வந்து அசம்ஷனா நம்ம எடுக்கிறோம் அப்படின்றதுக்கான ரீசன் சொல்றேன். இப்போ எல்லாருக்குமே மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி இருந்துட்டு சேமா இருக்காது. ஸோ இப்போ நம்ம மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் கமாடிட்டியே எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு சேமா இருக்காது. ஸோ இப்போ அந்த சாக்லேட்னு எடுத்துக்கிட்டா கிட்கேட் சாக்லேட் நம்ம எடுத்துக்கிறோம். அதுல அந்த ஃபர்ஸ்ட் சாக்லேட் சாப்பிட்றப்ப மேபி உங்களுக்கு 10 rupeesக்கான யூட்டிலிட்டி கிடைச்சிருக்கலாம். ஆனா எனக்கு கிட்கேட் சாக்லேட் பிடிக்காம இருக்கும், இல்ல எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால 10 rupeesக்கான யூட்டிலிட்டி கிடைக்கிறீங்க ஒரு 5 rupees சாக்லேட்ல. பட் ஆனா நான் இருந்து அதே சாக்லேட் எனக்கு வெறும் மேபி 8 rupeesக்கான யூட்டிலிட்டி தான் இருந்துட்டு எனக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான மார்ஜினல் யூட்டிலிட்டி இல்லை. அதே மாதிரி தான் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி கான்செப்ட்லையும். மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி கான்செப்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல நம்ம கிளாஸஸா பிரிக்கலாம். ரிச் பீப்புள்ஸ்க்கு ஒரு அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு ஒரு மாதிரியான மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி இருக்கும், லோவர் பீப்புள்ஸ்க்கு ஒரு மாதிரியான மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி இருந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெண்டு இன்கம் பீப்புள் எடுத்துக்கலாம். ஒருத்தர் இருந்துட்டு மந்த்லி 40,000 சேலரி வாங்குறான், இன்னொருத்தன் இங்க 4,000 மந்த்லி சேலரி வாங்கிட்டு இருக்கான். ஓகே, ஒருத்தர் 40,000 வாங்குறான், இன்னொருத்தர் 4,000 வாங்குறான். இப்போ ரெண்டு பேரோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகுது. இவனுக்கு 41,000 ஆயிடுச்சு, இவனுக்கு 5,000 ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா லோயர் இன்கம் பீப்புளோட மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி அந்த எக்ஸ்ட்ரா 1000, இங்க எக்ஸ்ட்ரா 1000 கிடைச்சிச்சு இல்லையா, மார்ஜினல் இந்த 1000ஓட மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி இருந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். அதே இவன் 40,000 வாங்கிட்டு இருந்தான், இப்போ 41,000 வாங்குறான், இவனோட அந்த எக்ஸ்ட்ரா யூனிட் ஆஃப் மணிக்கு கிடைக்கக்கூடிய மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி இருந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா ரிச் பீப்புளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா 1000 இருந்துட்டு கண்டிப்பா அவன் ஏதோ யூட்டிலிட்டிஸோ அவனுக்கு அந்த அளவுக்கு பெரிய இதா இருக்காது. இவனுக்கு இப்போ இந்த 40,000 41,000 80,000 ஆயிருந்துச்சுன்னா அவனுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இந்த எக்ஸ்ட்ரா 1000 rupeesன்றது அவனுக்கு ஒரு பெரிய இதா இருக்காது. அவனுக்கு அதுல இருந்து அந்த எக்ஸ்ட்ரா யூனிட்ல இருந்து கிடைக்கக்கூடிய மார்ஜினல் யூட்டிலிட்டி இருந்துட்டு கம்மியா இருக்கும். மேபி அவன் அதை அதிகமா ஸ்பெண்ட் பண்றதோ அவனோட ஸ்பெண்டிங்ஸ்லயோ எதுலையுமே பெரிய சேஞ்சஸ் இருந்துட்டு இருக்காது. பட் ஆனா ஒரு 4,000 சம்பளம் வாங்கணுமா இப்போ 5,000 வாங்குறப்ப அந்த எக்ஸ்ட்ரா 1000ன்றது அவனுக்கு ஒரு பெரிய இது. இப்போ வாங்காத சில இத்தனை நாள் அவன் வாங்காத சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க பார்ப்பான். அதனால இத்தனை நாள் இந்த 4,000 இன்கம் லெவல்ல அவனால பார்க்க முடியாத சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ 5,000 இதுல அவனால அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் இதெல்லாம் இருந்துட்டு அவன் வாங்குவான். வாங்குறப்ப அப்படின்னா என்ன, அந்த எக்ஸ்ட்ரா 1000 இருந்துட்டு அவனுக்கு ரொம்ப பெரிய. மேபி இந்த 4,000 வாங்கிட்டு இருக்கிறப்ப சிம்பிளா எடுத்துப்போம், தியேட்டர்ஸே அவன் போக முடியாம இருந்திருக்கும், படம் பாக்குறதுக்கு தியேட்டரே போகாம இருந்தது. இப்போ 5,000 வாங்குறப்ப இந்த எக்ஸ்ட்ரா 1000னால அவன் இப்போ அந்த தியேட்டர்ஸ்க்குலாம் போறான். ஸோ அதுல இருந்து அப்படின்னா என்ன, அந்த எக்ஸ்ட்ரா 1000 rupeesனால அவனுக்கு எக்ஸ்ட்ராவா நிறைய யூட்டிலிட்டி கிடைக்குது. அது அவனுக்கு போறதே ஒரு பெரிய ஆசையா இருந்துச்சு. அந்த ஆசையை வாண்ட், அதான வாண்ட். யூட்டிலிட்டினா என்ன, வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர் ஆஃப் கமாடிட்டி. அந்த வாண்ட்டை இந்த 1,000 rupees சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதுவும் இல்லாம அது வந்து இவனுக்கு அந்த 1,000 rupeesோட ரொம்ப ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்சன் இருந்துட்டு கிடைக்குது. அதே இது இருந்துட்டு இந்த 40,000 வாங்குறவனுக்கு எக்ஸ்ட்ரா 1,000 ரூபான்றது பெரிய சாட்டிஸ்பாக்சன் இருந்துட்டு தராது. அவனோட ஸ்பெண்டிங்ஸ்லயுமே இருந்துட்டு அவன் கன்சியூம் பண்ணுவான் இல்லையா, அந்த ப்ராடக்ட் இதுலயுமே இருந்துட்டு பெரிய சேஞ்சஸ் இருந்துட்டு இருக்காது. ஒரு 1,000 ரூபா தான், 40,000 41,000 பெருசா இருக்கு. ஸோ அதனால அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி இருந்துட்டு அவனுக்கு கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி இருந்துட்டு கம்மியா இருக்கும். இது ரியலிஸ்டிக்கா எடுத்துக்கிட்டோம்னா அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு இருந்துட்டு எக்ஸ்ட்ராவா மணி வருதுன்னா அவங்க மோஸ்ட்லி அதை சேவ் பண்ண தான் பார்ப்பாங்க. சேவிங்ஸ்ன்றது என்ன, அந்த மணியை யூஸே பண்ண போறது இல்லை. அப்போ அதுல இருந்து ஒரு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணியும் கிடைக்க போறது இல்லை. சிம்பிளா எடுத்துக்கலாம். அது இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் யோசிக்க வேணா, சிம்பிளா. ஆனா அதே லோவர் கிளாஸ் பீப்புளுக்கு எக்ஸ்ட்ரா 1,000 rupeesனா அவங்க இன்னும் அதிகமா வாங்குவாங்க. இன்னும் நெசசிட்டி, அரிசி பருப்பு பால் வாங்காம இருக்கிறவங்க நிறைய பேர், பால் எல்லாம் இன்னும் அதிகமா இல்ல எக்ஸ்ட்ராவா இத்தனை நாள் கன்சியூம் பண்ண முடியாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க இருந்துட்டு கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அப்ப அந்த மணில இருந்து அவங்களுக்கு அதிக யூட்டிலிட்டி கிடைக்கும். அந்த மணியை சும்மா வச்சிருக்க மாட்டாங்க, அது எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அதுல இருந்து சாட்டிஸ்பாக்சன் இத்தனை நாள் அடைய முடியாத அந்த வாண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க. ஸோ அதனால புவர் பீப்புள்ஸ் ஆர் லோயர் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி இருந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணியும் இருந்துட்டு கமாடிட்டி மாதிரி தான் யூட்டிலிட்டிஸ்க்கு இருந்து அது மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி இருந்துட்டு ஒரு பீப்புளுக்கும் இருந்துட்டு டிஃபர் ஆகும். ஸோ இதனால இங்கே அப்புறம் ஏன் இவர் இருந்துட்டு அதனாலதான் இந்த அசம்ஷனை கொண்டு வராரு, கான்ஸ்டன்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி. அதாவது மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி ரிச் பீப்புளா இருந்தாலும் சரி புவர் பீப்புளா இருந்தாலும் சரி சேமா தான் இருக்கும் அப்படின்ற அசம்ஷனை எடுத்துட்டு மார்ஷல் எடுக்கிறாரு. இது ஏன் எடுக்கிறாருன்னா நம்ம யூட்டிலிட்டியை மணியால மெஷர் பண்றோம். ஓகே,
ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேலா இருக்கிறப்ப மணி உங்களுக்கு ஒரு மாதிரியும் எனக்கு ஒரு மாதிரியும் இருந்துச்சுன்னா அது இருந்துட்டு மெஷர்மெண்ட்டாவே இருக்க முடியாது. யூட்டிலிட்டி மெஷர் பண்றதுக்கு ஒரு எக்ஸாக்ட் டூலாவே இருக்க முடியாது. அப்படின்றதுனால தான் இருந்துட்டு இதை கான்ஸ்டன்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி அப்படின்றா. சிம்பிளா சொல்லணும்னா இப்போ ஒரு சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம ஒரு ஹைட் ஆஃப் ஒரு ஒரு என்ன சொல்றது, சரி இந்த பெண்ணோட ஹைட் என்ன அப்படின்றத நம்ம மெஷர் பண்றோம். ஸோ ஒரு சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர் தான் இது. இதா இருந்துட்டு ஆக்சுவலா அந்த ஸ்கேல்ல நமக்கு இருக்கிறது. 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் அப்படின்றது. இது சப்போஸ் ஒரு சென்டிமீட்டர் எனக்கு 10 மில்லிமீட்டர் ஆகும், இன்னொரு ஸ்கேல்ல உங்களுக்கு ஒரு சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டராகவும் இருந்தா ரெண்டு பேரோட மெஷர்மெண்ட் இருந்துட்டு கரெக்டா இருக்குமா, யூட்டிலிட்டி மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்குமா? நம்ம கார்டன் யூட்டிலிட்டி பாக்குறப்ப பார்த்தோம். இது மூலியமா நம்ம கம்பேரே பண்ணலாம் ரெண்டு பேருக்குள்ளார. இல்ல ஒருத்தருக்கே ஒரு ப்ராடக்ட்ல இருந்து எவ்வளவு யூட்டிலிட்டி கிடைக்குது, இன்னொரு ப்ராடக்ட்ல இருந்து எவ்வளவு யூட்டிலிட்டி கிடைக்குதுன்றதையும் கம்பேர் பண்ணலான்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். நம்பர்ஸ்ல இருந்தா இது பண்ணலாம். இது எப்படி கரெக்டா இருக்கும்? ஒருத்தருக்கு ஒரு சென்டிமீட்டர்னா 10 மில்லிமீட்டரும் ஒரு சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டரும் இருந்தா நமக்கு இது காமனான ஸ்கேலுன்றதே அதுதான். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருந்துட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இருந்துட்டு இவர் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணியை இருந்துட்டு கான்ஸ்டன்ட்னு எடுத்து யூட்டிலிட்டி எல்லாத்தையுமே இருந்துட்டு மணியில மெஷர் பண்றாரு. அதுக்காக கொண்டு வரப்பட்ட அசம்ஷன் தான் இருந்துட்டு இந்த கான்ஸ்டன்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி. இங்க கொடுத்துருங்க பாருங்க. இட் இஸ் நெசசரி as utility is measured in terms of money if the marginal utility of money changes as income increases inappropriate for measurement. ஸோ ஏன்னா ஒருத்தருக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மார்ஜினல் யூட்டிலிட்டின்றது இன்க்ரீஸ்ட் இன்கம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டி கிடைக்கும். ஸோ இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இப்போ என்னோட மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி மாறுச்சுன்னா மணியை வச்சு நான் யூட்டிலிட்டியை மெஷரே பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனால தான் நம்ம இந்த கான்ஸ்டன்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி எடுக்கும். ஸோ இந்த 5 அசம்ஷன்ஸ் தான் வந்துட்டு கார்டினல் யூட்டிலிட்டி தியரியோட அசம்ஷன்ஸ். இது பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். இதை வச்சுமே கொஸ்டின்ஸ் வரும் சம்டைம்ஸ். எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னா இப்போ ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதுல எது இருந்துட்டு கார்டினல் யூட்டிலிட்டி தியரியோட அசம்ஷன் இல்ல அப்படின்றத கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா கன்ஃபியூசிங்கா இப்படி கேட்பாங்க, இது டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியா, இதுக்கு பதிலாக இதை கொடுத்துருவாங்க, டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணின்னு கொடுத்துருவாங்க. டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணின்னு கொடுத்துருவாங்க. நம்ம என்ன நினைச்சிரும், ஒரு ஒரு ஃபாஸ்டா எக்ஸாம் அட்டன் பண்றப்ப தெரியாம இது கரெக்ட் தானே நம்ம இது நினைச்சிரும், டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்ப கமாடிட்டி நினைச்சோம். ஸோ அதனால இதுல இந்த அசம்ஷன்ஸ்ல ரொம்ப கிளியரா இருக்கணும். அண்ட் இந்த ரீசனை கிளியரா பிடிச்சிக்கோங்க. ஏன் மார்ஜினல் யூட்டிலிட்டி கான்ஸ்டன்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணின்னு எடுக்கிறாங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டுக்காக தான். அண்ட் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி எல்லாத்தையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம திருப்பி எதுவும் ரொம்ப இது பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இதான் வந்துட்டு அசம்ஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வச்சுதான் வந்துட்டு நம்ம அடுத்து எதுக்கு மூவ் ஆகிறோம்னா கன்சியூமர் ஈக்லிபிரியம். ஸோ இதுல நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ஈக்லிபிரியம் இருந்துட்டு நம்ம பார்ப்போம். ஒன் கமாடிட்டி கேஸ், இன்னொன்னு டூ கமாடிட்டி கேஸ். ஸோ ஒன் கமாடிட்டி கேஸ் ரொம்ப சிம்பிள். இன் திஸ் கேஸ் கன்சியூமர் கேன் ஒரே எதர் பர்ச்சேஸ் அ கமாடிட்டி எக்ஸ் ஆர் ரீட்டைன் இஸ் மணி இன்கம். ஸோ இதில் நம்ம என்ன எடுக்கிறோம்னா ஒரே ஒரு கமாடிட்டி தான் எக்கானமில இருக்கு. அதனால கன்சியூமர் வந்துட்டு இந்த பாயிண்ட்ல ஒன்னு அந்த கமாடிட்டியை பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லாட்டி அந்த இன்கம் அப்படியே கையில வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட 100 rupees இருக்கு, ஒன்னு அந்த 100 rupees வச்சு இந்த கமாடிட்டி எக்ஸை வாங்கலாம், இல்ல இந்த 100 rupees அப்படியே என் கையில வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு இந்த கேஸ். இந்த கேஸ்ல ஒரு கன்சியூமர் வந்துட்டு எங்க ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணுவாருன்னு மார்ஷல் சொல்றாங்கன்னா எங்க மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் அ கமாடிட்டி இருந்துட்டு பிரைஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கோ அந்த பாயிண்ட்ல தான் இருந்துட்டு அந்த பாயிண்ட் தான் வந்துட்டு கன்சியூமரோட ஈக்லிபிரியம் பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல கன்சியூமர் வந்துட்டு கன்சப்ஷனை ஸ்டாப் பண்ணிருக்கோம் அப்படின்றாரு மார்ஷல். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தா இப்ப ஒரு கமாடிட்டி எடுத்துப்போம், ஒரு சாக்லேட்டா ஒரு இதுதான் சாக்லேட் வந்துட்டு நம்ம எக்ஸ்னு வச்சுப்போம். ஸோ இது 5 சாக்லேட். ஓகே. ஸோ ப்ரைஸ் இருந்துட்டு ஒரு சாக்லேட்டோட ப்ரைஸ் இருந்துட்டு 5 rupees. ஸோ எல்லாத்துக்குமே இருந்துட்டு 5 rupees தான் இருக்கும். ஸோ இது இருந்துட்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் த கமாடிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு இருந்துட்டு எனக்கு 10, செகண்ட் யூனிட்டுக்கு 8, தேர்ட் யூனிட்டுக்கு 7 கிடைக்குது, ஃபோர்த்துக்கு 5 கிடைக்குது, ஃபிஃப்த்துக்கு 4 கிடைக்குது. ஸோ அதெல்லாம் என்னது மார்ஜினல் யூட்டிலிட்டினா ஒரு எக்ஸ்ட்ரா யூனிட் ஆஃப் கமாடிட்டி கிடைக்கிறப்ப எவ்வளோ எக்ஸ்ட்ரா இது கிடைக்குது, யூட்டிலிட்டி கிடைக்குது. அதாவது இந்த ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு மட்டும் எனக்கு எவ்வளோ யூட்டிலிட்டி கிடைக்குது, செகண்ட் யூனிட் மட்டும் எவ்வளோ யூட்டிலிட்டி கிடைக்குது தான் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுல கன்சியூமர் எங்க ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணுவாருன்னு சொல்றாங்கன்னா இந்த பாயிண்ட் தான். எங்க மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் கமாடிட்டி இஸ் ஈக்குவல் டு பிரைஸ் ஆஃப் எக்ஸ்னு வருதோ அந்த பாயிண்ட்ல தான் வந்துட்டு கன்சியூமர் வந்துட்டு ஈக்லிபிரியம் அட்டைன் பண்றாங்க அப்படின்றாரு. இது ஏன்னா இதுக்கு மேல இங்கெல்லாம் பாருங்க 5 rupees தான் பிரைஸ், 5 rupees கொடுத்தா வாங்குறேன், ஆனா எனக்கு 10 ரூபாய்க்கான யூட்டிலிட்டி கிடைச்சிருக்கு. அது நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா எனக்கு எவ்வளவு சாட்டிஸ்பாக்சன் கொடுத்தேன்னா ஒரு 10 rupees கொடுத்து நான் வாங்கின மாதிரியான சாட்டிஸ்பாக்சன் கொடுத்துருக்கு. அடுத்து செகண்ட் வாங்குறேன், அதே 5 rupees தான், ஆனா 8 rupeesக்கான சாட்டிஸ்பாக்சன். தேர்ட் வாங்குறேன், அதே 5 rupees தான் கொடுக்குறேன், ஆனா 7 rupeesக்கான சாட்டிஸ்பாக்சன். ஃபோர்த் வாங்குறேன், இங்க 5 rupees கொடுக்குறப்ப எனக்கு அதே 5 rupeesக்கான சாட்டிஸ்பாக்சன் தான் கிடைக்குது. அப்படியே நான் இதை ஏன் இருந்துட்டு இதுதான் கன்சியூமரோட ஈக்லிபிரியம் பாயிண்ட். இங்க தான் இருந்துட்டு அவரோட நம்ம கன்சியூமரா ரேஷனல் அசம்ஷன் பார்த்தோம்ல அது மாதிரி அவரோட யூட்டிலிட்டி இருந்துட்டு மேக்ஸிமைஸ் ஆகுது.
யூட்டிலிட்டி இருந்துட்டு மேக்ஸிமைஸ் ஆகுதுன்றத மார்ஷல் சொல்றாங்க. ஏன்னா 5th யூனிட் கன்சியூம் பண்றப்ப நான் 5 ரூபா கடைக்காரன்ட்ட கொடுக்குறேன். ஆனா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு 4 ரூபாய்க்கான சாட்டிஸ்பாக்சன் தான் கிடைக்குது. சிம்பிளா என்னன்னா, எனக்கு இந்த 4th சாக்லேட் அப்பவே நான் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன். அதாவது இதுக்கு மேல எனக்கு சாக்லேட் வேணாம், இல்ல நான் இப்ப இருந்துட்டு பிரியாணியோ ஏதோ ஒன்று சாப்பிட்றோன்னா எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, இதுக்கு மேல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டேஜ் தான் இது. ஸோ அப்படின்னா என்ன, அந்த இடத்துல தான் நம்ம ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம். நம்ம யூட்டிலிட்டி ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது தான் நம்மளோட யூட்டிலிட்டி மேக்ஸிமைசேஷன். அதான். ஸோ இது நியூமரிக்கலா இங்க என்ன சொல்றாங்கன்னா, ₹5 நம்ம கொடுக்குறோம், ஆனா நமக்கு எவ்வளவு யூட்டிலிட்டி கிடைக்குது, 4 தான் கிடைக்குது. ஸோ அப்ப இதுக்கு முன்னாடி எந்த பாயிண்ட்ல இருந்துட்டு நம்மளோட மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு பிரைஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும், அதான் வந்துட்டு யூட்டிலிட்டி மேக்ஸிமைசிங் பாயிண்ட். ஸோ இது ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு கன்சியூமரோட டிமாண்ட் கர்வ் இருந்துட்டு நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஸோ நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஏன் கன்சியூமர் பிஹேவியர் பார்க்குறோம், ஏன் கன்சியூமரோட ஈக்குலிபிரியம் பார்க்குறோம். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய அந்த டிமாண்ட் கர்வ், டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் டிமாண்ட் கர்வ் எல்லாமே இருந்துட்டு கன்சியூமர் பிஹேவியரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இருந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் வந்துட்டு இந்த கார்டினல் யூட்டிலிட்டி கான்செப்ட். இந்த கார்டினல் யூட்டிலிட்டியில் மார்ஷல் இதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு டிமாண்ட் கர்வ் டெரைவ் பண்ணியிருப்பாரு. அதை நம்ம பின்னாடி வரும் பார்க்கலாம். ஸோ இதான் வந்துட்டு கன்சியூமர் ஈக்குலிபிரியம் வென் இன் ஒன் commodity கேஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். ஸோ இஃப் சப்போஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than பிரைஸ் ஆஃப் எக்ஸா இருந்துச்சுன்னா, ஈக்குலிபிரியம் பாயிண்ட் அட்டைன் பண்றதுக்கு கன்சியூமர் என்ன பண்ணா இருந்துட்டு நமக்கு MUX இஸ் ஈக்குவல் டு PX இருந்துட்டு அட்டைன் பண்ணுவோம். இதை இருந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல இருந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்ன பண்ணா இப்போ வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு பிரைஸ் ஆஃப் எக்ஸுக்கு மேல இருக்கு. நம்ம எக்ஸாம்பிள் கூட நீங்க ரிவைன் பண்ணி பாருங்க. அதை வச்சு கூட இந்த இடத்துல நான் எழுதியிருந்தேன் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் கூட ரிவைன் பண்ணி பாருங்க. அதை வச்சு கூட இதை ஆன்சர் பண்ணுங்க. நான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா, மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு பிரைஸ் ஆஃப் எக்ஸுக்கு மேல இருந்தா இந்த ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்றதுக்கு கன்சியூமர் என்ன பண்ணா நம்ம ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி இதோட ரிவர்ஸ் கேஸையும் எடுத்துக்கோங்க. மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு லெஸ் தேன் பிரைஸ் ஆஃப் எக்ஸா இருந்துச்சுன்னா, எக்ஸ்ன்றது கமாடிட்டி இருந்துச்சுன்னா, ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்றதுக்கு கன்சியூமர் என்ன பண்ணும். இந்த ரெண்டு கேஸையும் இருந்துட்டு கரெக்டா வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சரை நான் கண்டிப்பா பார்த்து கரெக்ட் ஆன்சரை வந்துட்டு நான் பின் பண்றேன். அண்ட் if suppose MUX is greater than PX or MUX is less than PX, what the consumer should do to attain maximum utility. அதாவது MUX இந்த ஈக்குலிபிரியம் எங்க அட்டைன் பண்றான். ஸோ இதை வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது ரிலேட்டடாகவும் நமக்கு இருந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரும். டைரக்ட் கொஸ்டினா தான் இருந்துட்டு நமக்கு இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுல இந்த மாதிரியான கேஸ் இருந்துட்டு நமக்கு கொஸ்டினாகவும் வரலாம் இந்த தடவை. ஏன்னா சிலபஸ் வேற சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால நம்ம இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். ஸோ இதான் வந்துட்டு ஒன் commodity கேஸ். நெக்ஸ்ட் டூ commodity கேஸ். கேஸ்ன்றது இப்போ நம்ம பார்த்தது ஒரே ஒரு commodity தான். இப்போ நம்ம பார்க்க போறது 2 commodity கேஸ். இப்போ நம்ம எக்கானமில 2 commodity இருக்கு எக்ஸ் ஒய்ன்னு. இந்த context of two commodities denoted as XY, a consumer is considered to be in equilibrium when the ratio of marginal utility is equal to the ratio of prices. ஸோ நம்ம ஒன் commodity கேஸுக்கு என்ன பார்த்தோம், MUX is equal to PX பார்த்தோம். இங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 commodity இருக்கு, நம்ம கிட்ட இன்கம் இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா, ஈக்குலிபிரியம் எங்க கன்சியூமர் அட்டைன் பண்ணுவாங்கன்னா, when MUX by MUY இதான் இருந்துட்டு ரேஷியோ. MUX அதாவது மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் commodity X டிவைடட் பை மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் commodity Y இஸ் ஈக்குவல் டு பிரைஸ் ரேஷியோ, அதாவது PX by PY. எங்க இருந்துட்டு இது ஈக்குவலா இருக்கோ அந்த பாயிண்ட் தான் இருந்துட்டு கன்சியூமரோட ஈக்குலிபிரியம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதான் இருந்துட்டு டூ commodity கேஸ். இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு முக்கியமா ஒரு லா பார்க்கணும். அதான் இருந்துட்டு லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி. லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன சொல்லுதுன்னா, the last to be spent on each commodity must provide same level of satisfaction or same level of utility. அதாவது லாஸ்ட் ருப்பி நம்ம 2 commodityலையும் ஸ்பெண்ட் பண்ற லாஸ்ட் ருப்பி இருந்துட்டு சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும். அந்த பாயிண்ட் தான் இருந்துட்டு ஈக்குலிபிரியம் பாயிண்ட் அப்படின்றாங்க. ஸோ இதை உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், அது உங்களுக்கு கிளியரா இருந்துட்டு புரியும். ஸோ இதான் இருந்துட்டு அந்த எக்ஸாம்பிள். இதுல என்னன்னா, 1 minute. ஸோ இதுல என்ன, சப்போஸ் a consumer has ₹20 with him which he wants to spend on two goods X and Y. 2 commodity இருக்கு. நம்மளோட நமக்கு இன்கமா எடுத்துக்கலாம், இல்லாட்டி இப்போ நம்ம கையில இருக்கிற அமௌண்ட் அதை நம்ம இன்கமா எடுத்துக்கலாம். இப்போ என் கையில ₹20 இருக்கு. ஓகே, என்னோட இன்கம் என்னன்னு தெரியும். ஸோ இது நம்ம அந்த ரேஷனாலிட்டி அசம்ஷன் தான் வரும். யூட்டிலிட்டி மேக்ஸிமைசேஷன் அதான் வந்துட்டு இந்த கன்சியூமர் ஈக்குலிபிரியம். ₹20 இருக்கு, 2 commodity இருக்கு எக்ஸ் ஒய்ன்னு. அதுல ஒரு commodityயோட பிரைஸ் எக்ஸோட பிரைஸ் இருந்துட்டு 5, ஒய்யோட பிரைஸ் இருந்துட்டு நமக்கு 2. ஓகே, 2 பிரைஸ் இருக்கு அண்ட் commodity. இப்போ லாஸ்ட் ருப்பி ஸ்பெண்ட் ஆன் ஈச் commodity இருந்துட்டு நமக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த பாயிண்ட் தான் இருந்துட்டு நம்மளோட யூட்டிலிட்டி மேக்ஸிமைசேஷன் பாயிண்ட்னு நம்மளோட லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி சொல்லுது. ஸோ இப்போ என்னன்னா, இதை பாருங்க, இது வந்துட்டு யூனிட்ஸ்.
யூனிட்ஸ்ன்றது அதான் 1 2 3 4 ஒரே கமாடிட்டி எக்ஸ் அது எத்தனை யூனிட் ஆஃப் எக்ஸ் கன்சியூம் பண்றோம் 1 2 3 4 5 6 நம்ம இது வந்து யூனிட்ஸ் இதோட மார்ஜினலிட்டி ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் மார்ஜினலிட்டி ஆஃப் எக்ஸ்னா ஃபர்ஸ்ட் யூனிட் கன்சியூம் பண்றப்ப எனக்கு 50 யூனிட்ஸ் 50 ருபீஸ்க்கான யூட்டிலிட்டிஸ் கிடைக்குது செகண்ட்ல 40 தேர்ட்ல எனக்கு 30 கிடைக்குது ஃபோர்த்ல 20 அப்படியே 10 5 இதே தான் இருந்துட்டு அப்படியே மார்ஜின் யூட்டிலிட்டி ஆஃப் ஒய்ல ஃபர்ஸ்ட் யூனிட் கன்சியூம் பண்றப்ப எனக்கு 24 கிடைக்குது செகண்ட்ல 22 கிடைக்குது தேர்ட்ல 20 அப்படியே வந்துட்டு 18 16 14 வந்துட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ இது ரெண்டு நார்மல் மார்ஜின் யூட்டிலிட்டி ஆஃப் எக்ஸ் இது எக்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய மார்ஜின் யூட்டிலிட்டி ஆஃப் ஒய்ல இருந்து கிடைக்கக்கூடிய மார்ஜின் யூட்டிலிட்டி ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அந்த லாஸ்ட் டு பி ஸ்பெண்ட் ஆன் ஈச் கமாடிட்டி அதை ஃபவுண்ட் பண்றதா இருந்துட்டு இந்த எம்யூஎக்ஸ் பை பிஎக்ஸ் எம்யூஎக்ஸ் பை பிஎக்ஸ்ன்றது என்னன்னா இது இது நம்ம பிரைஸ் ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு என்னன்னு சொன்னோம் 5 ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எனக்கு இருந்துட்டு எவ்வளவு கிடைக்குது 50 யூட்டிலிட்டிஸ் கிடைக்குது கரெக்டா 50 யூட்டிலிட்டிஸ் இருந்துட்டு எனக்கு கிடைக்குது ஃபர்ஸ்ட் இது கன்சியூம் பண்றப்ப அதோட பிரைஸ் இருந்துட்டு எனக்கு 5 ஸோ அப்போ லாஸ்ட் ருப்பினா என்ன ஒரு அந்த 1 ரூபிக்கு எவ்வளவு எனக்கு யூட்டிலிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்றது அந்த லாஸ்ட் ருபி ஸ்பெண்ட் ஆன் ஈச் கமாடிட்டி ஸோ அப்போ 50 டிவைடட் பை 5 போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் 10 இருந்துட்டு கிடைக்கும் அதாவது ரூபாய்க்கு எனக்கு எவ்வளவு யூட்டிலிட்டி கிடைக்குது 5 ரூபா செலவு பண்றேன் 5 ரூபா செலவு பண்றதுனால எனக்கு 50 யூட்டிலிட்டி கிடைக்குது இந்த ஒரு யூனிட் வாங்குறதுக்கு 5 ரூபா செலவு பண்றேன் 5 ரூபா செலவு பண்றதுனால எனக்கு 50 யூட்டிலிட்டி கிடைக்குது அப்போ ரூபாய்க்கு எனக்கு எவ்வளவு யூட்டிலிட்டி கிடைக்கும் ஒண்ணு இல்லை இது ரெண்டே டிவைட் பண்ணா என்ன 10 யூட்டிலிட்டி கிடைக்கும் ஸோ அதை தான் இங்க போட்டிருக்கோம் ஸோ இதுதான் இருந்துட்டு அந்த லாஸ்ட் ருபி ஸ்பெண்ட் ஆன் ஈச் கமாடிட்டின்றத சொல்றது ஸோ அந்த லாஸ்ட் ருபி இந்த இதுல சென்ட் பண்ண லாஸ்ட் ருபிக்கு எனக்கு கிடைச்சது இருந்துட்டு 10 ரூபா அதாவது 1 ரூபியோட இது யூட்டிலிட்டி இருந்துட்டு எனக்கு 10 ரூபா கிடைக்கும் அதே இது செகண்ட் யூனிட் கன்சியூம் பண்றேன் எனக்கு 40 யூட்டிலிட்டி கிடைக்குது அதே செகண்ட் யூனிட் வாங்குறதுக்கு இந்த ரெண்டாவது யூனிட் ஆஃப் எக்ஸை வாங்குறதுக்கும் நான் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றேன் 5 ரூபீஸ் தான் ஸ்பெண்ட் பண்றேன் ஸோ அப்போ 40 டிவைடட் பை 5 ஸோ எனக்கு 1 ரூபிக்கு எவ்வளவு யூட்டிலிட்டி கிடைக்குது 8 கிடைக்குது அதான் இருந்துட்டு இந்த 8 இது மாதிரி டிரைவ் பண்ணதான் 30 20 10 எல்லாத்தையும் டிவைடட் பை 5 போட்டு ஃபைன் பண்ணி வர இந்த லாஸ்ட் ருபி அதாவது இந்த 1 ரூபியோட மார்ஜின் யூட்டிலிட்டி என்ன நான் 6 யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டி 6 யூனிட்ஸ் ஆஃப் எக்ஸ் கன்சியூம் பண்றப்ப அப்படின்றது 1 5 கன்சியூம் பண்றப்ப 2 அப்படின்றது தான் இருந்துட்டு இந்த எம்யூ பை பிஎக்ஸ் இதே கேஸ் தான் இருந்துட்டு நம்மளோட எம்யூஒய் பை பிஒய்க்கும் ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ இதே இதுல இருந்துட்டு இதே கேஸ் தான் இருந்துட்டு நம்மளோட எம்யூஒய் பை பிஒய் இங்க பண்ணிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் யூனிட் நான் வாங்குறப்ப எனக்கு கிடைக்கிறது 24 யூட்டிலிட்டி கிடைக்குது இதுல இருந்து ஆனா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றேன் 2 ரூபீஸ் கொடுக்குறேன் ஸோ 24 டிவைடட் பை 2 எனக்கு 12 யூட்டிலிட்டிஸ் கிடைக்குது லாஸ்ட் ருபி ஸ்பெண்ட் ஆன் ஃபர்ஸ்ட் கமாடிட்டி வந்துட்டு எனக்கு 12 ஸோ அதே தான் 22 டிவைடட் பை 2 11 20 டிவைடட் பை 2 10 18 டிவைடட் பை 2 9 16 டிவைடட் பை 2 8 இதுதான் கிடைச்சிட்டு ஸோ இப்போ எந்த பாயிண்ட் இருந்துட்டு ஈக்குவல் எந்த பாயிண்ட் இருந்துட்டு 2 கமாடிட்டி கேஸ்ல கன்சூமர் ஈக்குலிபிரியம்னு பார்த்தோம் இது ரெண்டையுமே நான் சொல்லிடுறேன் எம்யூஎக்ஸ் பை எம்யூஒய் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் பை பிஒய் இதே தான் நம்ம இப்படி எழுதலாம் எம்யூஎக்ஸ் பை பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்யூஒய் பை பிஒய் இது ஒன்றும் இல்லை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் ஸோ இது இங்கே எழுதுனாலும் நம்மளுக்கு ஒரே தான் வரும் ரெண்டு தான் இது ஆறு நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு ஒன்று ஓகே ஸோ இதாக இருந்துட்டு நம்மளோட ஈக்குலிபிரியம் பாயிண்ட் இதை சொல்றது தான் இருந்துட்டு நம்மளோட இந்த லா ஆஃப் ஈக்குவல் மார்ஜின் யூட்டிலிட்டி ஸோ லா ஆஃப் ஈக்குவல் மார்ஜின் யூட்டிலிட்டி தான் இதை தான் சொல்லுது இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த லா ஆஃப் ஈக்குவல் மார்ஜின் யூட்டிலிட்டி என்ன சொல்லுது இந்த லாஸ்ட் ருபி ஸ்பெண்ட் ஆன் ஈச் கமாடிட்டி மஸ்ட் ப்ரொவைட் சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளவுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது என்னது யூட்டிலிட்டி லாஸ்ட் ருபி ஸ்பெண்ட் ஆனதுக்கான யூட்டிலிட்டியை தான் நம்ம இங்க ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே இங்க ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ எந்த பாயிண்ட்ல நமக்கு ரெண்டோட லாஸ்ட் ருபியும் இருந்துட்டு ஈக்குவலா இருக்கு இந்த 8லையும் இந்த 8லையும் தான் இருந்துட்டு நமக்கு ஈக்குவலா இருக்கு ஸோ அப்போ கன்சியூமர் எங்க ஸோ எம்யூஎக்ஸ் பை பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்யூஒய் பை பிஒய் எங்க அட்டைன் ஆகும்னா அதாவது கன்சூமர் எங்க 2 கமாடிட்டி கேஸ்ல ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணுவாங்கன்னா 2 யூனிட்ஸ் ஆஃப் எக்ஸ் கன்சியூம் பண்றப்பையும் 2 யூனிட்ஸ் ஆஃப் எக்ஸ் கன்சியூம் பண்றப்பையும் 5 யூனிட்ஸ் ஆஃப் ஒய் கன்சியூம் பண்றப்பையும் தான் இருந்துட்டு கன்சூமர் இருந்துட்டு மேக்சிமம் யூட்டிலிட்டியை இருந்துட்டு அட்டைன் பண்ணுவாங்க அதாவது கன்சூமர் ஈக்குலிபிரியமா இருந்துட்டு அட்டைன் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த இது ஸோ இங்க நம்ம அந்த ஈக்வி மார்ஜின் யூட்டிலிட்டியில வர லாஸ்ட் ருபி ஸ்பெண்ட் ஆன் ஈச் கமாடிட்டியை தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அது என்ன சொல்லுது லாஸ்ட் ருபி ஸ்பெண்ட் ஆன் ஈச் கமாடிட்டி இஸ் ஈக்குவல் எந்த இடத்துல இருந்துட்டு அது ரெண்டும் ஈக்குவலோ மஸ்ட் ப்ரொவைட் சேம் லெவல் ஆஃப் யூட்டிலிட்டியோ அந்த பாயிண்ட் தான் சேம் லெவல் ஆஃப் யூட்டிலிட்டி எங்க தருது இங்க தருது ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட யூட்டிலிட்டி மேக்ஸிமைசேஷன் பாயிண்ட் ஃபார் அ கன்சியூமர் ஸோ நீங்க இங்க ஒரு டவுட் வரும் உங்களுக்கு ஸோ என்னடா இவர் 8 ஈக்குவல்ன்றாரு அப்படி பார்த்தோம்னா லாஸ்ட் ருபி ஸ்பெண்ட் ஆன் இந்த 10 தான் ஈக்குவல் வருமே ஏன் அதை சொல்ல அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரேஷனாலிட்டி அசம்ஷன் என்ன வித் கிவன் லெவல் ஆஃப் இன்கம் அண்ட் ப்ரைசஸ் கன்சூமர் வில் மேக்ஸிமைஸ் தேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதாவது மொத்த இன்கமே நம்ம இருந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கொடுத்துருப்பேன் 5 ரூபீஸ் தான் கொடுத்துருப்பேன் ஓகே
ஏன்னா இங்க 10னா 5 ருபீஸ் தானே வாங்குறேன், 5 ருபீஸ் தான் கொடுத்துருப்பேன் இப்போதைக்கு. இங்க இங்க 10 வரப்ப நான் 3 யூனிட் வாங்கியிருக்கேன். ஸோ 3 யூனிட்னா ஒரு யூனிட் இருந்துட்டு 2 ரூபா. ஸோ 3 யூனிட்னா எவ்வளோ வரும், 3 இன்டூ 2 6. 6 ருபீஸ் தான் இருந்துட்டு மொத்தமாவே அப்படின்னா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், 11 ருபீஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் என்கிட்ட 9 ருபீஸ் இருக்கு. அப்புறம் எப்படி என்னோட யூட்டிலிட்டி இருந்துட்டு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்ல முடியும், எப்படி நான் ரேஷனல்ல சொல்ல முடியும்? ஏன்னா இந்த 9 ருபீஸ் வச்சு இன்னும் நான் இதுல ஒரு 2 கமாடிட்டி வாங்கலாம், இல்ல இதுல ஒரு 3 கமாடிட்டி வாங்கலாம். ஸோ அதை கன்சியூம் பண்றப்ப என்னோட யூட்டிலிட்டி இன்னும் ஏறும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் ஏறும் இல்லையா? So, இன்னும் இந்த 9 ருபீஸ் நான் ஸ்பெண்டே பண்ணல. இந்த 9 ருபீஸ் வச்சு நான் ஏதாச்சும் வாங்கலாம், வாங்கினா எனக்கு ஏதாச்சும் யூட்டிலிட்டி கிடைக்கும் கண்டிப்பா. கரெக்டா? ஸோ அப்படின்றப்ப இந்த பாயிண்ட் எப்படி நம்மளோட யூட்டிலிட்டி மேக்ஸிமைசேஷனா இருக்கும். ஸோ இன்னும் எனக்கு யூட்டிலிட்டி வர்றதுக்கு இன்னும் யூட்டிலிட்டியை நான் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஏன்னா 9 ருபீஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணாம வச்சிருக்கேன், வெறும் 11 ருபீஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த 10-10ன்றது வந்துட்டு ஈக்குலிபிரியம் பாயிண்ட் கிடையாது. இதே இதை நீங்க இந்த 8-8க்கு எடுத்து பாருங்க. 8-8க்கு எடுத்து பாருங்க. 2 யூனிட் ஆஃப் எக்ஸ் வாங்கியிருக்கேன். ஒரு யூனிட் எவ்வளோ, 5 ரூபா. ரெண்டுனா 10 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டா? 10 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் எக்ஸ் வாங்குறதுக்கு. அதே ஒய் வாங்குறதுக்கு ஒய் எவ்வளோ வாங்கியிருக்கேன், 5 யூனிட் வாங்கியிருக்கேன். 5 யூனிட் ஒரு யூனிட் எவ்வளோ, 2 ரூபா. அப்போ 5 யூனிட் 10 ரூபா. ஸோ டோட்டலாக 20 ருபீஸ் இருந்துட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்கிற மொத்த இன்கம் வச்சு என்னால் மேக்ஸிமமாக அட்டைன் பண்ண முடியாது, மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற பாயிண்ட் இந்த 2 யூனிட் ஆஃப் எக்ஸும் இந்த 5 யூனிட் ஆஃப் ஒய்யும் தான். மற்ற எந்த இதுவுமே இருந்துட்டு என்னோட மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது இந்த 20 ரூபாயையும் இந்த ப்ரைஸ் லெவல்ல. அதை தான் இருந்துட்டு அந்த ரேஷனாலிட்டி அசம்ஷன்ல நான் சொன்னேன், வித் கிவன் லெவல் ஆஃப் இன்கம் அண்ட் ப்ரைசஸ் அப்படின்றது. ஸோ இந்த கேஸ் தான் வந்துட்டு நம்மளோட டூ கமாடிட்டி கேஸ் ஈக்குலிபிரியம். ஸோ இதுக்கும் உங்களுக்கு இருந்துட்டு ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். வாட் இஃப் த கன்சூமர் வாண்ட் டு டூ வென் MUX by PX is greater than MUX by PY, sorry, MUY by PY, or MUX by PX is less than MUY by PY. ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் கேஸ் நான் சொல்கிறேன். செகண்ட் கேஸ்க்கான ஆன்சர் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கரெக்டான ஆன்சரை பின் பண்ணுறேன். இதை அந்த ஆன்சரோட சேர்த்து போடுங்க, இல்லை தனி கமெண்ட்டாக கூட போடுங்க. ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இதோட இதை சொல்கிறேன். MUX by PX is greater than MUY by PY. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வச்சே பார்த்தீங்கன்னா MUX by PX is greater than MUY by PYனா இருக்குன்னா என்ன பண்ணும் ஒரு கன்சியூமர்? ஆப்வியஸா மார்ஜினல் யூட்டிலிட்டின்றது என்ன? இப்போ இந்த போர்ஷன் வந்துட்டு கிரேட்டரா இருக்கு. கரெக்டா? இந்த போர்ஷன் கிரேட்டரா இருக்கு. மார்ஜினல் யூட்டிலிட்டின்றது என்னது? ஒரு கமாடிட்டியை நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ண மார்ஜினல் யூட்டிலிட்டி குறையும். அதான் நம்மளோட லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஸோ அப்போ நம்ம இன்னும் அதிகமாக எக்ஸ் கன்சியூம் பண்ணோம்னா இது குறையும். கரெக்டா? இன்னும் அதிகமாக எக்ஸ் கன்சியூம் பண்ணோம்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி குறையும். இதனால நம்மளோட மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் எக்ஸ் பை பிஎக்ஸ்ன்றது மொத்தமாக நமக்கு குறையும். கரெக்டா? ஏன்னா சிம்பிளா சொல்றேன், இங்க 10/2னா என்ன, மேல நியூமரேட்டர் இப்போ இதான் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு வச்சுப்போம். மார்ஜினல் யூட்டிலிட்டி இது இப்போ இது இருந்துட்டு பிரைஸ் ஆஃப் எக்ஸ் 2. ஸோ இப்போ இது எவ்வளோ வரும், 5 வரும். 10/2 5 வரும். ஓகே, 10 டிவைடட் பை 2 இருந்துட்டு 5 வரும். இதே இது இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி இன்னொரு கமாடிட்டி நீங்க கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் அது 8 ஆயிடுச்சு. கரெக்டா? 8 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. 8 ஆயிடுச்சு, இது பண்ணாங்கன்னா 8 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இன்னொரு கமாடிட்டி கன்சியூம் பண்ணி 8/2. ஸோ இது என்ன ஆயிடும், 4 ஆயிடும். ஸோ அதான் நான் சொல்றேன், மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் எக்ஸ் கம்மியாச்சுன்னா இன்னொரு யூனிட் கன்சியூம் பண்றப்ப கண்டிப்பா மார்ஜினல் யூட்டிலிட்டி நமக்கு குறையும். மார்ஜின் யூட்டிலிட்டி குறையறனால இதுவும் குறையும், இது குறையறனால இந்த இடத்துல இதான கிரேட்டரா இருக்கு, இது குறைஞ்சு நம்ம ஈக்குலிபிரியமா அட்டைன் பண்ணிடுவோம். ஸோ அப்ப இந்த கண்டிஷனுக்கு MUX by PX இஸ் கிரேட்டர் than MUY by PY இருந்துச்சுன்னா நம்ம இருந்துட்டு கன்சியூமர் வந்துட்டு எக்ஸை அதிகமா கன்சியூம் பண்ணாங்கன்னா இந்த போர்ஷன் குறைஞ்சு நம்ம MUX by PX இஸ் ஈக்குவல் டு MUY by PYன்ற பாயிண்ட் வந்துட்டு நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஸோ இதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஸோ இதே மாதிரி இதே கேஸ் இது லெஸ்ஸரா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதான் இருந்துட்டு நம்மளோட டூ கமாடிட்டி கேஸ். ஸோ நமக்கு இந்த ஒன் கமாடிட்டி கேஸ் மெயினா இந்த ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல இருந்து கொஸ்டின் வரும், இல்லாட்டி நமக்கு இந்த லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்ன அப்படின்ற அந்த டெஃபினிஷன் கொஸ்டின் வரலாம். இல்ல இந்த ஈக்விலிபிரியம் இந்த ஒன் கமாடிட்டி கேஸ் ஈக்விலிபிரியம்ல இந்த இது மாதிரியான கேசஸை கொடுத்து ஸோ இப்போ கன்சூமர்ஸ் என்ன பண்ணும், கன்சூமர் கன்செப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமான்ற கொஸ்டின்ஸ் இருந்துட்டு நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு கன்சூமர் ஈக்விலிபிரியம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தாச்சு, கார்டினல் யூட்டிலிட்டினா என்னன்னு பார்த்தோம், அசம்ஷன்ஸ் பார்த்தோம், அது மூலியமா மார்ஜினல் யூட்டிலிட்டி டோட்டல் யூட்டிலிட்டி எல்லாம் நம்ம பார்த்தோம். அதோட லாஸ் பார்த்தோம். 2 லா பார்த்துருக்கோம், லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, அடுத்து லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி. அது ரெண்டையும் நம்ம இருந்துட்டு பார்த்தோம். அதனால ஒன் கமாடிட்டி கேஸ் டூ கமாடிட்டி கேஸ் பார்த்தோம், எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபைனலா கார்டினல் யூட்டிலிட்டினால கன்சூமர் பிஹேவியர் எப்படி இருக்குன்றத நியூமரிக்கலா மெஷர் பண்ணலான்றத ஆல்ஃபிரட் மார்ஷல் காமிச்சார். அது மூலியமா ஒரு கன்சூமரோட டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும், இதை வச்சு எப்படி அந்த டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் டிமாண்ட் கர்வ் டெரைவ் பண்றோம்ன்றதா இந்த கான்செப்ட். ஸோ டெரிவேஷன் ஆஃப் டிமாண்ட் கர்வ் அண்டர் கார்டினல் யூட்டிலிட்டி. இந்த டெரிவேஷன்ஸ் நமக்கு தேவையில்லை, இது உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வச்சுக்கோங்க. இதை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்டினல் யூட்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் கர்வ் இது மாதிரி டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருக்கிற காரணம் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி தான் அதுக்கான காரணம். இதுதான் முக்கியம். இதை வச்சுதான் வந்துட்டு மேக்ஸிமம் கொஸ்டின்.
இது எப்படி டிரைவ் பண்றாங்கன்றத நம்ம சொல்லிடுறோம். இதுக்கு நம்மளோட நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, நம்மளோட ஒன் கமாடிட்டி கேஸ் ஈக்குலிபிரியம் MUX இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ். ஸோ அதெல்லாம் என்ன, ஒரு ஒரு ப்ரைஸ் லெவலுக்கும் ஒரு பர்டிகுலர் மார்ஜினலிட்டி ஆஃப் எக்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்ல தான் வந்துட்டு கன்சியூமர் வந்துட்டு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட்டைன் பண்ணுவாங்க. ஒரு மார்ஜினலிட்டி இருக்கும், அந்த மார்ஜினலிட்டி தான் அந்த பிரைஸுக்கு ஈக்குவலா இருக்கிற அந்த மார்ஜினலிட்டியில தான் வந்துட்டு கன்சியூமர் வந்துட்டு அவனோட மேக்ஸிமம் யூட்டிலிட்டி அட்டைன் பண்ணுவான்றதா ஒன் கமாடிட்டி கேஸ்ல பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு ஒரு மார்ஜினலிட்டிக்கும் ஒரு ஒரு பிரைஸ் லெவல் இருக்கும். அப்போ ஒரு ஒரு மார்ஜினலிட்டியும் நம்ம ஒரு ஒரு கமாடிட்டி எக்ஸ் லெவலில் அட்டைன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பிரகாரம் 4th யூனிட் ஆஃப் சாக்லேட் கன்சியூம் பண்றப்ப நம்ம இருந்துட்டு, ஸோ நம்ம எக்ஸாம்பிள் நான் லைட்டாக வேணா இங்கே உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் எழுதுறேன். 1 2 3 4 5 5 சாக்லேட்டு, எல்லா சாக்லேட்டும் 5 ரூபா. 10 8 7 5 4ன்றதை இங்கே தான் இருந்துட்டு அட்டைன் பண்ணுறோம். ஸோ ப்ரைஸ் 5. ஸோ நம்ம இந்த ப்ரைஸ் இருந்துட்டு நம்ம 5ன்னு வச்சுப்போம். 5ன்னு வச்சுப்போம். இந்த ப்ரைஸை நம்ம 5ன்னு வச்சிருந்தோம்னா நம்ம இருந்துட்டு 4th யூனிட் கன்சியூம் பண்ணுறப்ப இருந்துட்டு கன்சியூமர் வந்துட்டு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல மார்ஜினலிட்டியும் 5. அதே மாதிரி இங்க சப்போஸ் பிரைஸ் இருந்துட்டு 4 இருந்துச்சுன்னா, பிரைஸ் 4 இருக்கிறப்ப மார்ஜினலிட்டி நமக்கு 4 இடத்துல தான் ஈக்குலிபிரியம் அட்டன் பண்ணுவோம். மேபி 4 நான் பிரைஸ் 4னா இதை நம்ம பிரைஸே மாற்றணும், 4 நம்ம மாற்றணும். ஸோ 4 வர்றப்ப மேபி நான் இங்கே ஈக்குலிபிரியம் அட்டன் பண்ண 5 யூனிட் கன்சியூம் பண்றப்ப ஈக்குலிபிரியம். ஸோ அப்போ மார்ஜினலிட்டியில 4 மார்ஜினலிட்டியும் பிரைஸ் ஈக்குவலா இருக்கிற இந்த 4 பாயிண்ட்ல நான் 5 யூனிட்ஸ் கன்சியூம் பண்றப்ப ஈக்குலிபிரியம் அட்டன் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி இருந்துட்டு நம்ம கன்சியூமர் ஈக்குலிபிரியம் இருந்துட்டு ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் இருந்துட்டு நமக்கு ஒரு ஒரு ப்ரைஸுக்கும் இருந்துட்டு நம்மளோட ஒரு ஒரு ப்ரைஸுக்கும் இருந்துட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆனா மார்ஜினலிட்டி அண்ட் கன்சியூமரோட மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இந்த ஈக்குலிபிரியம் பொறுத்து. ஸோ இந்த ஈக்குலிபிரியம் வச்சு அப்படின்னா என்னன்னா, MUX இருந்துட்டு நமக்கு PXக்கு ஈக்குவலா இருந்துட்டு இருக்கிற இந்த ஈக்குலிபிரியம் வச்சு நம்ம இங்க MU கர்வ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். அதே கர்வ் தான் அதோட இந்த பாசிட்டிவ் செக்மெண்ட், அதாவது MU நெகட்டிவ் ஆகிறது நம்ம பார்த்தோம். MU கிரேட்டர் than 0, MU ஈக்குவல் டு 0, MU லெஸ் தேன் 0ன்றதை நம்ம பார்த்தோம். இந்த லெஸ் தேன் 0 இல்லாம இந்த பாசிட்டிவ் செக்மெண்ட்டை மட்டும்தான் மார்ஷல் என்ன சொல்றாருன்னா டிமாண்ட் கர்வ்னு சொல்றாரு. அதை எதை பேஸ் பண்ணி சொல்றாருன்னா MUX அந்த கன்சியூமரோட ஒன் கமாடிட்டி கேஸ் ஈக்குலிபிரியம் வச்சு சொல்றாரு. MUX ஈக்குவல் டு PX தான் இருந்துட்டு கன்சியூமரோட ஈக்குலிபிரியம். ஸோ அப்போ ப்ரைஸ் 5 இருக்கிறப்ப கன்சியூமர் இருந்துட்டு 4 குவான்டிட்டி கன்சியூம் பண்றான். அதே பிரைஸ் 4 இருக்கிறப்ப கன்சியூமர் வந்துட்டு 5 குவான்டிட்டி கன்சியூம் பண்றான். அதே பிரைஸ் 3 இருக்கிறப்ப மேபி கன்சியூமர் வந்துட்டு 6 குவான்டிட்டி கன்சியூம் பண்றான். ஸோ இதுல நம்மளோட அந்த லா ஆஃப் டிமாண்ட் ப்ரைஸுக்கும் குவான்டிட்டிக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு. இங்கே நம்ம பார்த்தது மார்ஜினலிட்டிக்கும் குவான்டிட்டிக்கும் உண்டான இது. அதாவது எக்ஸை கன்சியூம் பண்ண மார்ஜினலிட்டி இருந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, இதான நம்மளோட லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினலிட்டி. அதிகமா ஒரே கமாடிட்டி கன்சியூம் பண்ண மார்ஜினலிட்டி இருந்துட்டு நமக்கு கண்டினியூஸா கம்மியாயிட்டே வரும். அதே தான் இருந்துட்டு இங்கேயும் இதுவும் ஈக்குவல்ன்றப்ப MUக்கு பதிலாக நம்ம ப்ரைஸை போட்டோம்னா இங்க என்ன ஆகுது, ப்ரைஸ் 5 4 3ன்னு குறைய இங்க என்ன ஆகுது, கன்சப்ஷன் என்ன ஆகுது 4 5 6ன்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுல என்ன வந்துருச்சு, நம்மளோட லா ஆஃப் டிமாண்ட் வந்துட்டு வந்துருச்சு. ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆக குவான்டிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம டிமாண்ட் கவர் வந்துட்டு இதுல டெரைவ் பண்ணுவோம். இந்த டெரைவேஷன் உங்களுக்கு தேவையில்லை, பட் ஆனா இதை எதை பேஸ் பண்ணி இருக்கு, டிமினிஷிங் மார்ஜினலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கு. அண்ட் இந்த ஈக்குலிபிரியம்னால இங்க மார்ஜினலிட்டி கண்டினியூஸா குறையுது. எதனால, கமாடிட்டி கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. அதனால நம்மளோட MU கர்வ் வந்துட்டு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங். இந்த ஒரு மார்ஜினலிட்டிக்கும் இந்த கன்சூமர் ஈக்குலிபிரியம் பிரகாரம் நமக்கு ஒரு லெவல் ஆஃப் பிரைஸ் லெவலுக்கு ஈக்குவலா இருந்துட்டு அது இருக்கும். ஸோ அதனால பிரைஸுக்கும் இந்த குவான்டிட்டிக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு பில்ட் பண்ணோம்னா அதான் வந்துட்டு நம்மளோட லா ஆஃப் டிமாண்ட். டிமாண்ட் கர்வ் ரிலேஷன்ஷிப் ப்ரைஸும் குவான்டிட்டியும் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ஸோ இதுதான் வந்துட்டு கார்டினல் யூட்டிலிட்டி. இதோட நம்மளோட கார்டினல் யூட்டிலிட்டி கான்செப்ட்ஸ் இருந்துட்டு முடியுது. ஸோ கார்டினல் யூட்டிலிட்டியில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, கார்டினல் யூட்டிலிட்டினா என்னன்னு பார்த்தோம், டோட்டல் யூட்டிலிட்டினா என்ன, மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்னன்னு பார்த்தோம், லா ஆஃப் DMU பார்த்தோம், அப்புறம் அசம்ஷன்ஸ் பார்த்தோம். அசம்ஷன்ல முக்கியமாக கான்ஸ்டன்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணினா என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கப்புறம் கன்சியூமர் ஈக்குலிபிரியம்க்கு வந்தோம். அதில் 1 கமாடிட்டி கேஸ் பார்த்தோம், 2 கமாடிட்டி கேஸ் பார்த்தோம். 2 கமாடிட்டி கேஸில் லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்னன்னு பார்த்தோம். அது வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த டெரிவேஷன் ஆஃப் டிமாண்ட் கர்வ் பார்த்தோம். இந்த டெரிவேஷன்ல நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது டிமாண்ட் கர்வ் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்க்கு கார்டினல் அப்ரோச் மூலியமா அவர் எப்படி இந்த டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் சொல்றாங்கன்னா இந்த DMU வச்சுதான், அதாவது லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியை வச்சுதான். ஸோ இதோட கார்டினல் யூட்டிலிட்டி கான்செப்ட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம ஆர்டினல் பார்க்க ஆரம்பிப்போம். அது கூட நான் சில பல ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் வந்துட்டு நான் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ளீஸ் உங்க டவுட்ஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அது ரிலேட்டடா ஒரு வீடியோ இது பண்றேன், இல்லை நெக்ஸ்ட் வீடியோல அந்த டவுட்ஸை கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி அந்த டவுட்டை கிளியர் பண்றேன். அண்ட் உங்களுக்கு நீங்க ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் பாக்குறீங்க, அந்த கொஸ்டின்ஸ் டவுட்டா இருக்கனாலும் அந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போட்டாலும் நான் அந்த கொஸ்டினை ஸ்லைட்ஸ்ல ஆட் பண்ணி நான் அந்த கொஸ்டினை இருந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இந்த வீடியோல 2 3 இதுக்கு நான் ஆன்சர்ஸ் கேட்டிருக்கேன், அந்த ஆன்சர்ஸே இருந்துட்டு நீங்க போஸ்ட் பண்ணுங்க.
கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அந்த கமெண்ட் கரெக்ட் ஆன்சர்ஸை நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். That's it for this video. Thank you. Thank you all.